வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கக்கூடிய லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங் வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ள பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸை பொறுத்தளவுக்கு ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் வெப் சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். லிமிட்டடான ஒரு எபிசோடு 6 எபிசோடு தான் கொண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 6 எபிசோடில் நீங்கள் மொதல் எபிசோடு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை தூக்கி சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வெறித்தனமாக எடுத்து வச்சுருந்தாங்க. கதையை பொறுத்தளவுக்கு கரெக்டாக 1878களில் பார்த்தீங்கன்னா அந்த கதைக்களம் நடக்குது. ஸோ அந்த பீரியடில் ஒரு மிகப்பெரிய தலை சிறந்த ஒரு சாம்பராயாக வலம் வந்தவர் நம்ம கதாநாயகன். இப்போ அவரோட கடைசி போருக்கு அப்புறம் சொந்த இழப்புகள்லாம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போர் வாழ பிடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கை நடுக்கம் வருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்லையுமே குடும்பத்துக்கு இப்போ பணம் தேவை அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ 1,00,000 யான் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளம்பரம் வருது. ஸோ அதை பார்த்துக்கிட்டு அதில் கலந்துக்கிறதுக்காக நம்ம கதாநாயகன் வீட்டில் இருந்து அங்கே கிளம்பி போகிறாப்புல. அது எந்த மாதிரியான போட்டி அப்படிங்கிறதுலாம் தெரில. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஊரில் இருக்கக்கூடிய ஜப்பானில் இருக்கக்கூடிய மொத்த சாமுரைஸையும் அங்கே தான் கூட்டு வர வச்சுருப்பாங்க போல். அந்தளவுக்கு விளம்பரம் பண்ணி எல்லாருமே வர வச்சுருக்கிறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த போட்டி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சில ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. என்ன போட்டி அப்படின்னா, ஸோ இங்கேருந்து டோக்கியோவுக்கு பார்த்தீங்கன்னா போகக்கூடிய ஒரு பயணம் தான். ஆனால் அந்த பயணத்தில் ஒரு ஹைலைட் இருக்குது. இவங்க கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துண்டை பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துண்டை பார்த்தீங்கன்னா கழுத்தில் டாலர் மாதிரி போட வைக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டோக்கியோ போகிறதுக்குள்ளே இவங்க கிட்ட ஒரு 30 புள்ளி இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்துண்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளிகளுக்கு அர்த்தம். இங்கே வந்திருக்கிறது ஒரு 292 பேர் வந்திருக்கிறாங்க. கடைசியாக அங்கே ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 30 புள்ளி இருக்கணும். அப்படி பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டு சாகணும். கடைசியாக டோக்கியோ நகரத்துக்கு வரவங்கள 30 புள்ளியோட யார் பார்த்தீங்கன்னா முதல்ல வராங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா வின்னரு. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள் தான். ஃபஸ்ட் எபிசோட்லேயே எல்லாமே காமிச்சிட்டிங்களடா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான தாட்லாம் எனக்கு வந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு எபிசோடும் ரகரகமாக வச்சு செஞ்சுருக்கிறாங்க. முக்கியமாக இந்த சீரியஸோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கதாநாயகனோட அந்த கேரக்டர் ஆருக்கு. ஸோ போர் வாழையே பார்த்தீங்கன்னா அவரால் பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு வீக்காக இருக்கக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் நரேட் பண்ணியிருப்பாங்க. கதாநாயகனை தவிர்த்துமே இங்கே ஒரு சில முக்கியமான சாம்ராய்ஸும் வள வராங்க. ஸோ அவங்கள வச்சு வரக்கூடிய போர்ஷன்ஸ் மேலும் பார்த்திங்கன்னா இந்த காம்படிஷனை நடத்தக்கூடிய பணக்கார முதலைகள், ஸோ அவங்கள வச்சு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் காட்டப்படும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு பெரிய சதி தான். எல்லா சாம்ராய்ஸையும் அழிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த கேம். ஸோ நிஜமாவே இந்த போட்டியில் ஜெயிக்கக்கூடியவங்களுக்கு அந்த 1,00,000 யானை கொடுப்பாங்களா மாட்டாங்களா, மேலும் அங்கே டோக்கியோ போனதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விதமான டென்ஷன் பில்டிங்குமே நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் ஒரு தரமான வெப் சீரிஸ், ஆக்ஷனுக்கு ஒரு பக்கா கேரண்டி அப்படின்னு கூட சொல்லலாம். டெக்னிக்கல் வைஸாகவும் செம சவுண்டான ஒரு சீரியஸ்னே சொல்லலாம். ஸோ ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் அருமையாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பர்டிகுலராக எடுத்துருக்கக்கூடிய அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரியான காஸ்டியூம்ஸு, செட் ஒர்க்கு எல்லாமே அருமையாக போட்டிருக்கறனால பார்க்கறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.